தானாகவே. சந்தேகமின்றி திருமதி பயர் மிகுந்த எதிர்பார்ப்புடனும் நம்பிக்கையுடனும் அந்த ஆலயத்திற்குச் சென்றார். தனக்கு குணமளிப்பு கிடைக்கும் என்று தன் இதயத்தில் அறிந்திருந்தார். அவரது ஆழ்மனம் அதற்கேற்ப பதிலளித்து எப்போதும் இருக்கும் குணப்படுத்தும் சக்திகளை வெளிப்படுத்தியது. கண்ணை உருவாக்கிய ஆழ்மனத்தால் செயலிழந்த ஒரு நரம்பை நிச்சயமாக மீண்டும் உயிர்ப்பிக்க முடியும். படைப்புக் கொள்கை எதை உருவாக்கினோமோ அதை மீண்டும் உருவாக்க முடியும். உங்கள் நம்பிக்கையின்படியே உங்களுக்கு அது செய்யப்படுகிறது. முழுமையான ஆரோக்கியம் என்ற எண்ணத்தை உங்கள் ஆழ்மனதிற்கு எவ்வாறு தெரிவிப்பது? தென்னாப்பிரிக்காவின் ஜொகன்னஸ்பர்க்கில் எனக்கு தெரிந்த ஒரு புராட்டஸ்டன்ட் போதகர் தனது ஆழ்மனதிற்கு முழுமையான ஆரோக்கியம் என்ற எண்ணத்தை தெரிவிக்க அவர் பயன்படுத்திய முறையை என்னிடம் கூறினார். அவருக்கு நுரையீரல் புற்றுநோய் இருந்தது. அவருடைய சொந்த கையெழுத்தில் எனக்கு கொடுக்கப்பட்ட அவருடைய நுட்பம் சரியாக பின்வருமாறு: ஒரு நாளைக்கு பலமுறை நான் மனதளவிலும் உடல் அளவிலும் முழுமையாக தளர்வாக இருப்பதை உறுதி செய்து கொள்வேன். என் பாதங்கள் தளர்வாக இருக்கின்றன, என் கணுக்கால்கள் தளர்வாக இருக்கின்றன, என் கால்கள் தளர்வாக இருக்கின்றன, என் வயிற்றுத் தசைகள் தளர்வாக இருக்கின்றன, என் இதயமும் நுரையீரல்களும் தளர்வாக இருக்கின்றன, என் தலை தளர்வாக இருக்கிறது, என் முழு இருப்பும் முழுமையாக தளர்வாக இருக்கிறது என்று என் உடலிடம் கூறி அதை தளர்த்தினேன். சுமார் 5 நிமிடங்களுக்குப் பிறகு நான் ஒரு தூக்கமயமான மயக்க நிலையில் இருப்பேன். பின்னர் பின்வரும் உண்மையை உறுதிப்படுத்தினேன்: கடவுளின் பரிபூரணம் இப்போது என் மூலம் வெளிப்படுகிறது. பரிபூரண ஆரோக்கியம் பற்றிய எண்ணம் இப்போது என் ஆழ்மனதை நிரப்புகிறது. கடவுள் என்னை பற்றி வைத்திருக்கும் பிம்பம் ஒரு பரிபூரண பிம்பம், மேலும் என் ஆழ்மனம் கடவுளின் மனதில் உள்ள அந்த பரிபூரண பிம்பத்திற்கு முற்றிலும் இணக்கமாக என் உடலை மீண்டும் உருவாக்குகிறது. இந்த மதகுரு ஒரு குறிப்பிடத்தக்க குணமளிப்பை பெற்றார். பரிபூரண ஆரோக்கியம் பற்றிய எண்ணத்தை உங்கள் ஆழ்மனதிற்கு தெரிவிப்பதற்கான ஒரு எளிய, சுலபமான வழி இதுவாகும். உங்கள் ஆழ்மனதிற்கு ஆரோக்கியம் பற்றிய எண்ணத்தை தெரிவிப்பதற்கான மற்றொரு அற்புதமான வழி ஒழுக்கமான அல்லது அறிவியல் சார்ந்த கற்பனை திறனாகும். செயல்பாட்டு முடக்குவாதத்தால் அவதிப்பட்டுக் கொண்டிருந்த ஒருவரிடம் அவர் குணமடைந்தால் வழக்கமாக செய்யும் அனைத்து செயல்களையும், அதாவது தனது அலுவலகத்தில் மேசையை தொடுவது, தொலைபேசிக்கு பதிலளிப்பது போன்றவற்றையும் ஒரு தத்ரூபமான மனக்கண்ணில் கற்பனை செய்து பார்க்கச் சொன்னேன். பரிபூரண ஆரோக்கியம் குறித்த இந்த எண்ணமும் மனச்சித்திரமும் அவரது அலுவலகத்தால் ஏற்றுக்கொள்ளப்படும் என்றும் அவருக்கு விளக்கினேன். ஆழ்மனம் அவர் அந்த பாத்திரத்தில் வாழ்ந்து உண்மையில் தன்னை மீண்டும் அலுவலகத்தில் இருப்பது போல் உணர்ந்தார். தனது ஆழ்மனம் செயல்படுவதற்கு ஒரு திட்டவிட்டமான விஷயத்தை கொடுக்கிறார் என்பதை அவர் அறிந்திருந்தார். அவரது ஆழ்மனமே அந்த படம் பதிக்கப்பட்ட படச்சுருளாக இருந்தது. ஒரு நாள் பல வாரங்களாக இந்த மனப்படத்தை கொண்டு மனதை அடிக்கடி பழக்கப்படுத்திய பிறகு முன்னரே ஏற்பாடு செய்யப்பட்ட தொலைபேசி ஒலித்தது. அவருடைய மனைவியும் செவிலியரும் வெளியே சென்றிருந்தபோது அது தொடர்ந்து ஒலித்துக் கொண்டே இருந்தது. தொலைபேசி சுமார் 12 அடி தூரத்தில் இருந்தது. ஆனாலும் அவரால் அதற்கு பதிலளிக்க முடிந்தது. அந்த நேரத்தில் அவர் குணமடைந்தார். அவரது ஆழ்மனதின் குணப்படுத்தும் சக்தி அவரது மனப்பிடத்திற்கு பதிலளித்து அதை தொடர்ந்து ஒரு குணமடைதல் நிகழ்ந்தது. இந்த மனிதருக்கு ஒரு மனத்தடை இருந்தது. அது மூளையிலிருந்து வரும் தூண்டுதல்கள் அவரது கால்களை சென்றடைவதை தடுத்தது. எனவே தன்னால் நடக்க முடியாது என்று அவர் கூறினார். அவர் தனது கவனத்தை தனக்குள் இருந்த குணப்படுத்தும் சக்தியின் பக்கம் திருப்பியபோது அந்த சக்தி அவரது ஒருமுகப்படுத்தப்பட்ட கவனத்தின் வழியாக பாய்ந்து அவரை நடக்கச் செய்தது. நீங்கள் விசுவாசத்துடன் ஜபத்தில் எதை கேட்டாலும் அதை பெற்றுக்கொள்வீர்கள். மத்தேயு 21:22. நினைவில் கொள்ள வேண்டிய யோசனைகள். 1. உங்கள் ஆழ்மனம் உங்கள் உடலின் அனைத்து முக்கிய செயல்பாடுகளையும் கட்டுப்படுத்துகிறது மற்றும் அனைத்து பிரச்சனைகளுக்குமான தீர்வையும் அறிந்திருக்கிறது. 2. உறங்குவதற்கு முன் ஒரு குறிப்பிட்ட கோரிக்கையை உங்கள் ஆழ்மனதிடம் ஒப்படைத்து அதன் மறுசெயல் ஆற்றலை உங்களுக்கு நீங்களே நிரூபித்துக் கொள்ளுங்கள். 3. உங்கள் ஆழ்மனதில் நீங்கள் பதிவிக்கும் அனைத்தும் வெளியின் திரையில் சூழ்நிலைகள், அனுபவங்கள் மற்றும் நிகழ்வுகளாக வெளிப்படுகின்றன. எனவே உங்கள் நனவு மனதில் தோன்றும் அனைத்து எண்ணங்களையும் சிந்தனைகளையும் நீங்கள் கவனமாக கண்காணிக்க வேண்டும். 4. செயல் மற்றும் எதிர்வினை ஈத்தம் உலகளாவியது. உங்கள் சிந்தனையே செயல். எதிர்வினை என்பது உங்கள் சிந்தனைக்கு ஆழ்மனம் காட்டும் தானியங்க பிரதிபலிப்பு. உங்கள் சிந்தனைகளை கவனியுங்கள். 5. நிறைவேறாத ஆசைகளாலேயே அனைத்து விருப்திகளும் ஏற்படுகின்றன. நீங்கள் தடைகள், தாமதங்கள் மற்றும் சிரமங்களிலேயே மூழ்கியிருந்தால் உங்கள் ஆழ்மனம் அதற்கேற்ப பதிலளிக்கும் மற்றும் உங்கள் சொந்த நலனையே நீங்கள் தடுக்கிறீர்கள். எனக்கு இந்த ஆசையை அளித்த ஆழ்மன சக்தி இப்போது என் மூலம் அதை நிறைவேற்றுகிறது என்று நான் நம்புகிறேன் என்று நீங்கள் உணர்வுபூர்வமாக உறுதிப்படுத்தினால் உயிர் தத்துவம் உங்கள் வழியாக சீராகவும் இணக்கமாகவும் பாயும். இது எல்லா முரண்பாடுகளையும் கரைத்துவிடும். கவலை, பதட்டம் மற்றும் பயம் ஆகியவற்றால்
உங்கள் இதயம், நுரையீரல் மற்றும் பிற உறுப்புகளின் இயல்பான தாளத்தில் நீங்கள் தலையிடலாம். உங்கள் ஆழ்மனதிற்கு நல்லிணக்கம், ஆரோக்கியம் மற்றும் அமைதி பற்றிய எண்ணங்களை ஊட்டுங்கள். உங்கள் உடலின் அனைத்து செயல்பாடுகளும் மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பும். உங்கள் நனவு மனதை சிறந்ததை எதிர்பார்ப்பதில் மும்முரமாக வைத்திருங்கள். உங்கள் ஆழ்மனம் உங்கள் வழக்கமான சிந்தனையை உண்மையாக மீண்டும் உருவாக்கும். உங்கள் பிரச்சனைக்கான மகிழ்ச்சியான முடிவையோ அல்லது தீர்வையோ கற்பனை செய்யுங்கள். சாதனையின் சிலிர்ப்பை உணருங்கள். நீங்கள் கற்பனை செய்து உணர்வதை உங்கள் ஆழ்மனம் ஏற்றுக்கொண்டு அதை நிறைவேற்றும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.